இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம கடைகள்ல தான் சாப்பிடுவோம், வீட்டுல செய்யறது இல்லை அவ்வளவா. ஆனா அந்த ரெசிபிஸும் நான் உங்களுக்காக காட்டியிருக்கேன். இது வந்துட்டு அப்படியே நீங்க கடையில சாப்பிடுற மாதிரியான பர்கரோ இல்ல சாண்ட்விச்சோ அப்படியே இருக்காது. இது கொஞ்சம் என்னோட ஸ்டைல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதை கண்டினியூ பண்ணுங்க. இல்லை இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கூட இதுல ஆட் பண்ணி நீங்களும் இதை நல்லா செஞ்சு சாப்பிடலாம். இப்போ ஒவ்வொரு ரெசிபியா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதில் வந்துட்டு நான் மொத்தம் 5 ரெசிபி செஞ்சுருக்கேன். ஒன்று வந்துட்டு சாண்ட்விட்சு, பர்கர், அப்புறம் பொட்டேட்டோவில் செஞ்சது ரவுண்டாக ஒன்று செய்வாங்க அது, அதுக்கப்புறம் மோமோஸு, அப்புறம் வந்துட்டு பிரெட் பீட்சா, இதுதான் செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபி எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. நம்ம ஒவ்வொரு ரெசிபி பார்த்ததுக்கப்புறம் அந்த ரெசிபியோட டேஸ்டிங் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாண்ட்விச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு கார்ன் போட்ட ஒரு ஆனியன் சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த சாண்ட்விச்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வெங்காயம் தான். அதனால் வெங்காயம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை சாண்ட்விச் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சாண்ட்விச்சுக்கு ஒரு வெங்காயம் போதும். வெங்காயத்தை இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது மாதிரி நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணதை. அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு இதை வதக்கிக்கலாம். இது எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு சாண்ட்விச்சில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம உப்பும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது இந்த மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அது மாதிரி ஏதாவது மசாலா வீட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு அதை சேர்த்துக்கிறேன். அப்படி எந்த காய்கறியுமே இல்லைன்னா வெறும்னா வெங்காயம் மட்டுமே செஞ்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரெட்டை வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ப்ரெட்டில் வந்துட்டு நான் நெய் தடவிக்கிறேன். ஒரு சைடு மட்டும் தடவிட்டு அந்த தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வச்சுக்கிறேன். இப்போது மேல் சைடும் நெய் தடவிக்கிறேன். அப்படி நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட தடவிக்கலாம். இது மாதிரி ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம உள்ளே ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் எதாவது சாஸ் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கிட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஃபஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இதை நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வீடியோக்காக நான் இப்போ செஞ்சதே எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக. இது வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிட்லாம். இது வந்துட்டு நான் வீடியோக்காக செஞ்சதுனால அது கொஞ்சம் ஆறி போச்சு. இது சூடாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை வேணும்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு சீஸ் கூட போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஈஸியான சிம்பிளான மோமோஸ் தான் செய்ய போகிறோம். இது வந்துட்டு நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம். அதனால் 2 கப் கோதுமை மாவு வந்துட்டு நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். மோமோஸ் வந்துட்டு மைதாவில் தான் செய்வாங்க. நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், இல்லை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்யணுன்னா கோதுமை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போது நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அது மாதிரி இதுக்கும் பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இது வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் மாவு வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 6லேருந்து 7 மோமோஸ் வரைக்கும் செய்யலாம். நான் இப்போது இந்த 2 டம்ளர் இதோட சேர்த்தா நம்ம முன்னாடி வெங்காயம் எப்படி அந்த சாண்ட்விச்சுக்கு வதக்கணுமோ அதே மாதிரி இதுக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம வேறு எதுவுமே ஸ்டஃபிங்ஸ் வைக்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் மட்டும்தான் வைக்க போகிறோம். இந்த டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணும்னா அதில் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா. இப்போ நம்ம அதை தேய்ச்சி வச்சதுக்கப்புறமா சின்னதாக அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்பவே சின்னதாக மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
கோதுமை மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அது ஊற வச்சுருங்க, அதாவது செட் பண்ண வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தேய்ச்சோன்னா மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போது உள்ளே வந்துட்டு ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு இதை வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வேணுங்கிற மாதிரி இதை மடிச்சிக்கலாம். நான் ஒரு ஃப்ளவர் இது மாதிரி மடிச்சுக்கிறேன். மேலே வந்துட்டு இப்படி ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு மூட்டை மாதிரி மடிச்சுக்கிறேன். மோமோஸ் ரேப் பண்ணுற மெத்தட் வந்துட்டு நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு எதுவும் வராது. இதுதான் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அதனால் நான் இது மாதிரி செஞ்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா மோமோஸையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி பானையை வச்சுக்கோங்க. நான் இருக்கிறதுலே ஒரு குட்டி இட்லி பானையாக வச்சுக்கிறேன், ஏன்னா கொஞ்சமாக தான் நான் செய்ய போகிறேன். இப்போ மேல் தட்டு மட்டும் இட்லிக்கு வச்சுக்கோங்க. நம்ம இட்லிக்கு தண்ணி ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இப்போ இந்த மோமோஸை அந்த ஒரு குழியிலையும் வச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்கன்னா துணி போட்டு செய்யுங்க. எப்போவும் இட்லி ஊற்றுறப்ப எப்படி துணி போட்டு இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி இதுக்கும் அப்படியே துணி போட்டு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். இட்லி வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைம் தான் இதுக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான மோமோஸ் ட்ரை பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மோமோஸ் வந்துட்டு வெளியில் சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னே தெரியல. நான் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் மோமோஸுன்ற சாப்பிட்டது வந்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டது தான் இந்த லாக்டவுன் டைமில். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதுக்கப்புறம் வெளியில் 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. என்னோட ரெசிபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வெறும்னா வெங்காயம் மட்டும்தான் நம்ம போட்டு செய்கிறோம். நீங்கள் வேணும்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இது நீங்கள் வேணும்னா அந்த நீங்கள் வேணும்னா சில்லி சாஸோட தொட்டு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த மோமோஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அடுத்தது நம்ம பிரெட் பீட்சா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்வீட் கார்ன் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே, அதனால் நம்ம அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். மக்காச்சோளத்தை நல்லா உரித்து இந்த நாரெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறமா இதை 2ஆக நம்ம உடச்சிக்கலாம். நம்ம இதையும் வந்துட்டு இட்லி கொப்பரையில் தான் வேக வைக்க போகிறோம், அதனால் குட்டி குட்டியாக நான் உடச்சிக்கிறேன். நீங்கள் இல்லை எப்போவும் எப்படி மக்காச்சோளம் வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி இட்லி கொப்பரையில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதில் இந்த மக்காச்சோளத்தை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நான் இப்போ ஒரே ஒரு மக்காச்சோளம் மட்டும் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுவும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வெந்துருச்சுன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு முத்தாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் வெங்காயம் தான் இதுக்கு மெயினாக மேலே நம்ம டாப்பிங்ஸாக போட போகிறோம், அதனால் வெங்காயமும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிறேன், சின்ன சின்ன தக்காளியாக. அதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதில் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சையாகவே அரைச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி தொக்கு வந்துட்டு ஒரு விலாகில் ரெசிபி போட்டிருப்பேன், அந்த மாதிரி தான் இது செய்யணும். இது டக்குன்னு செய்கிறதுக்கு நம்ம பச்சையாகவே அரைச்சி அதை வந்துட்டு இது மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு ஆட் பண்ணிக்கணும். இதை சேர்த்து நல்லா வணக்கிக்கிட்டே வரப்போ இது கலர் மாதிரி வரும்போது நமக்கு அந்த சாஸ் மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ரெடி ஆகிடும். இது கூடவே உப்பும் நம்ம ஆட் பண்ணி வணக்கிக்கலாம். கடைசியாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு கலந்துக்கலாம். அப்போ தான் அந்த சாஸ் டேஸ்ட் வந்துட்டு நமக்கு வரும். இதுதான் நம்ம இந்த பீட்சாவில் பேஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம், அதனால் இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கல்லில் வந்துட்டு நெய் தடவிக்கோங்க. நெய் தடவினதுக்கப்புறமா அதில் வந்துட்டு 2 ப்ரெட்டை வந்துட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இது டோஸ்ட் பண்ண தேவையில்ல, அதுவே கீழே டோஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த பீட்சா பேஸ் மாதிரி நம்ம செஞ்சு வச்ச அந்த தக்காளி சட்னி மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
இது கூடயே வெங்காயத்தை வந்துட்டு நம்ம வணக்கியும் சேர்க்கலாம், இல்லைனா வணக்காமையும் நம்ம இப்படி பச்சையாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இது கூட உப்பும் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு உப்பு இல்லாமல் வெங்காயம் சாப்பிட பிடிக்காதுன்றதுனால நான் அது கூட லைட்டாக உப்பும் கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம அதை வந்துட்டு போட்டதுக்கப்புறமா காணையும் அது மேலே எடுத்து தூவி விட்டுக்கலாம். இது கூடவே நீங்கள் வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் குடமிளகா இல்லை பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மொசரல்லா சீஸ் போட போகிறோம். இதுதான் இதுக்கூட மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இந்த சீஸ் வந்துட்டு கடைகளில் சூப்பர் மார்க்கெட்கள்லாம் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போலாம் வேணுமோ அப்பப்போலாம் செஞ்சுக்கலாம். இப்போ இதை போட்டதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இது அந்த சீஸ் உருகிற வரைக்கும் தான் நமக்கு டைமு. அதுக்குள்ளேயே நல்லா கீழே வந்துட்டு கிறிஸ்பியாகவும் மேலே அந்த சீஸ்லாம் உருகி நல்லா ஜூஸியாகவும் சூப்பராக இருக்கும். இதை எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பிரெட் பீட்சா ட்ரை பண்ணலாம். இந்த பிரெட் பீட்சா செய்யறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா பீட்சாக்கு நமக்கு அந்த பேஸ் செய்யறது தான் கஷ்டமா இருக்கும், வரவே வராது. ஈஸ்ட்லாம் போட்டு செய்வாங்க. ஆனா இந்த பிரெட் இருந்துச்சு, கொஞ்சமா வெங்காயம் இல்லை கார்ன் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் காய்கறி இருக்கு இல்லைன்னா பன்னீர் இருக்குன்னா கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு அந்த சீஸ் மட்டும் நீங்கள் வாங்கி எப்பவுமே வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சப்போ அந்த பிக் வந்துட்டு இதோட ஆட் பண்ணுறேன். எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறைய சீஸ் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தேன். இதுவும் செம்மையாக இருக்குது. அடுத்தது நம்ம பொட்டேட்டோ பால்ஸும் பர்கரும் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இது மாதிரி ப்ரெட்டோட ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டி பீஸாக உதுத்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய செய்ய போகிறீங்க அப்படின்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு சின்ன சின்ன இதாக துருவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறுமனே இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது வந்துட்டு கிண்டிகிட்டே இருங்க, லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க, இல்லைனா டக்குன்னு தீஞ்சு போயிடும். நான் அடுத்தது ரெடி பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே இது லைட்டாக தீர மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக இருந்தால் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதையும் இது மாதிரி ஒரு குட்டி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொட்டேட்டோ பால்ஸும் அந்த பர்கருக்குள்ளே நடுவில் வைக்க போகிற அந்த கட்லெட் மாதிரி இருக்கிற அந்த ரெசிப்பியும் ஒரே ரெசிபி தான். அதனால் இது வந்துட்டு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக வேக வச்ச உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் சீவி தனியாக எடுத்து வச்சுட்டு இதை ஃபுல்லாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி கூட நீங்கள் வேக வச்சு அதை கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் அதை சேர்க்கலை. இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் கொஞ்சமாக சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே எல்லா மசாலாவும் இருக்குன்றதுனால இப்போ இது ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கடலை மாவு இல்லாததுனால நான் சப்பாத்தி மாவே இதோட ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். கடலை மாவுனா டேஸ்ட் வந்துட்டு அப்படியே நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி கடலை மாவே இதுக்கு தனியாக ஒரு பவுல்லையும் எடுத்துக்கோங்க. நான் திரும்ப கடலை மாவு இல்லாதனால சப்பாத்தி மாவே எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிறேன். இந்த மிக்சரையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து அதை உருட்டி உங்களுக்கு வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வேணும்னா பால்ஸாக உருட்டிக்கலாம். பர்கருக்கு நடுவில் வைக்கிறதுக்காக நான் கட்லெட் மாதிரி தட்டையாக உருட்டிக்கிறேன். உருட்டினதுக்கப்புறமா இந்த மாவில் தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் நம்ம இந்த எடுத்து செஞ்சு வச்சுருந்த இந்த கட்லெட் இதை வந்துட்டு நம்ம உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இது நடுவில் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. மேலே இருக்கிற அந்த அவுட்ரு லேயர் மட்டும் நல்லா மொறுன்னு வந்தால் போதும். இப்போ நம்ம பொட்டேட்டோ பால்ஸுக்கு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதையும் நம்ம வந்துட்டு இது மாதிரி பிரெட் க்ரம்ஸில் இது பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது இன்னமுமே குட்டி குட்டியாக செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்துட்டு பர்கர் செய்கிறதுக்காக திரும்ப அந்த கல்லில் வந்துட்டு சாண்ட்விச்சுக்கு செஞ்ச மாதிரியே நெய் தடவிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பட்டரும் தடவிக்கலாம். இப்போ நம்ம பன்னை வந்துட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை தோசைக்கல்லில் வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக அது உள்ளே ரோஸ்ட் ஆனால் போதும். இது மாதிரி பர்கர் நமக்கு எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கும் நம்ம அந்த ஏற்கனவே அந்த பீட்சாவுக்கு செஞ்ச அந்த சாஸ் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதே இதில் அப்ளை பண்ணிக்கலாம் பேஸாக. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்டும் பர்கருக்கு யூஸ் பண்ணுற அந்த சீஸும், நம்ம அந்த கடைகளில் இது மாதிரி பாக்கெட்லேயே விற்கும், அது மாதிரி வாங்கி அந்த சீஸையும் அதுக்கு மேலே வச்சுட்டு, இது கூட நீங்கள் வேணும்னா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி இது மேலே வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காதுன்றனால நான் வெறுமனே இது மட்டும் வச்சுக்கிறேன். சீஸ் கொஞ்சமாக மெல்ட் ஆகிறதுக்காக நான் அந்த தோசைக்கல்லை வச்சு நல்லா மேலே அழுத்தி விடுறேன். அப்போது மெல்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பரவுற அளவுக்கு தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பர்கரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற அந்த பன்னையும் எடுத்து மூடிட்டோன்னா நம்மளோட பர்கர் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபீஸ்லாம் சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செஞ்சிடலாம். அடுத்தது நம்ம இந்த பொட்டேட்டோ பால் செய்கிறது பார்க்கலாம். இது வந்துட்டு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும்தான். இது வந்துட்டு நீங்கள் தட்டையாக போட்டால் அது கட்லெட்டு, ரவுண்டாக போட்டிங்கன்னா பொட்டேட்டோ பால்ஸு. இது இன்னும் சின்ன ரவுண்டாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். வாங்க இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டே அன்னைக்கு செஞ்சேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அடுத்தது நான் இப்போ தான் செய்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஜமாவே சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் செஞ்சதுல இதுதான், அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே சாப்பிட இதுதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது சாஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏதாவது வீட்லேயே ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை ஏதாவது பார்ட்டி பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு வைக்கலாம். இது வந்துட்டு அவுட்டர் லேயர் வந்துட்டு நல்லா மொறுமொறுனும், உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக கொலன்னு இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம இந்த பர்கர் எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் நான் 2-3 வாட்டி செஞ்சிருக்கேன். ஆனால் சீஸ் வச்சு செஞ்சதில்லை. நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே சீஸ் போய் வாங்கிட்டு வந்து இப்போ சீஸ் வச்சு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நீங்கள் வந்துட்டு மயோனைஸோ இல்லை வேறு ஏதாவது சாஸோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பக்கா பர்கர் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பர்கர் பன் கிடையாது. டீ கடையில் கிடைக்கிற அந்த பெரிய பன்னு தான். இன்னும் அந்த பர்கர் பன் வச்சு அந்த மயோனைஸ் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அடிச்சிக்கவே முடியாது. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் சாப்பிட்றதே. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா ஸ்நாக்ஸ் ரெசிபியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னு சொன்னால் எல்லாத்தையுமே சொல்லலாம். எனக்கு அந்த சாண்ட்விச் மட்டும் கொஞ்சம் டைம் ஆனதுனால அந்த ப்ரெட் வந்துட்டு ஹார்ட் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒவ்வொன்றும் சாப்பிட்டு சரி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு நான் இத்தனை ரெசிபிஸ் காட்டினேன். அதில் எது பெஸ்ட்டுன்றதை கடைசியாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சொல்லும்போது சரி இதை சொல்லலாம் இது சொல்லலாம்னு அப்படியே ஒவ்வொன்றா சாப்பிட்டு ஒவ்வொன்றும் பெஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. எல்லா ரெசிபியும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரே நாளில் எல்லாமே பண்ணிங்கன்னா நீங்கள் நைட்டு சாப்பாடே சாப்பிட தேவையில்லை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் உங்களோட ரெசிபிஸ்னு ஏதாவது இருக்குல்ல, சாண்ட்விச்சில் வந்துட்டு இது ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்க ரெசிபியும் கீழே சொல்லுங்கள். நானும் அடுத்தடுத்து வர விளாக்ஸ்லலாம் அதை ட்ரை பண்ணி நானும் சாப்பிட்றேன். நீங்களும் அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.